அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோவை நாம் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் மேக் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாம் வெறும் ரெண்டு ஸ்டெப்பில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நாம் வந்து எடிட் பண்ண போகிற நம்மளோட இமேஜ் ஒரு 6 இமேஜோட பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிஎன்ஜியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறைச்ச மாதிரி இமேஜாக மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இடத்துல சிரிச்ச மாதிரி இமேஜை வந்து ஆட் பண்ணால் அந்த சாங்க்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முறைச்ச மாதிரி இமேஜை ஒரு 6 இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் எப்படி இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் ரிமூவ் பிஜி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணோம். இதில் ஃபஸ்ட் எடுத்து ஒரு வெப்சைட் வருதா, ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே அவங்களே அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுதா. ஜஸ்ட் இதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணு நினைக்கிற உங்களோட இமேஜ் அதாவது நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 6 இமேஜ் அந்த முறைச்ச மாதிரி இமேஜ். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் மேலே ஜஸ்ட் ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி நமக்கு அந்த பேக்ரவுண்டில் இருக்க அதாவது அந்த இமேஜில் இருக்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக அதுவே ஒரே கிளிக்கில் கட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் இதில் மேனுவலாலாம் எதையுமே செலக்ட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இமேஜை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும், அதுவே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து வேகமாகவே நமக்கு கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க தான் பட் லேட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே கட் பண்ணி கொடுத்துருச்சா. இப்போ இந்த கீழே இருக்க ஃபஸ்ட்டு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரில் ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து நமக்கு இந்த இது வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ இதே மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண போகிற 6 இமேஜை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட், அது நான் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ப்ரீசெட் தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருக்குன்னா அதிலே நான் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதாவது அந்த பேக்ரவுண்டு, அந்த சாங்கு, அந்த லிரிக்ஸு எல்லாமே நானே இதிலே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் இதில் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இதை மேக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 6 பீட் மார்க் கொடுத்துருப்பேன். அதாவது இந்த 6 பீட் மார்க்குக்கு உள்ள மட்டும் தான் நம்ம அந்த 6 இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக அந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3வது லேயர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோஸ் கலரில் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன்னா அந்த கேமரா ஆப்ஷனு கீழே ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிட்டு இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க அந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பதிலாக ஒரு 6 இமேஜ். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு நம்ம இதில் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது என்னோட இமேஜ் ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இதில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே ஆட் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் இந்த மேலே இருக்க லிரிக்ஸ் இருக்குது பதிலாக அது வந்து நம்மளோட ஃபேஸை வந்து மறைக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி நம்மளோட இமேஜுக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டாலே போதும், அது வந்து இந்த மாதிரி நமக்கு வேறு லெவலில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்மளோட ஃபேஸுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மறைக்கிறத மட்டும் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இதில் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்ததில் அந்த கேமரா ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்ல போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க அடுத்த இமேஜ், ஸோ எக்ஸாம்பிளுக்கு அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இதிலே ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணி இந்த கேமரா ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு நீங்கள் இந்த வீடியோ மூவ் பண்ணி பாருங்கள், நம்மளோட இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக ஆட் ஆயிருக்கா, நம்மளோட ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக கட் ஆகாமல் தெரியுதா அந்த ஃப்ரேம்குள்ளே அப்படின்ற மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டாவதுல மாற்றியாச்சா, இதே மாதிரி அடுத்து இருக்க பீட் மார்க்கை மூவ் பண்ணிட்டு ஸோ அந்த கேமரா ஆப்ஷனுக்கு கீழே இருக்க அந்த லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு கரெக்டாக அந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிருமா. ஸோ இதில் அதே மாதிரி அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அடுத்த இமேஜ் பதில் அதே இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு கரெக்டாக வந்து அந்த சென்டரில் வர மாதிரி மட்டும் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி அடுத்து மீத இருக்குது. ஸோ இதே மாதிரியே நான் எத்தனை கொடுத்துருக்கணும் அந்த ரோஸ் கலர் லேயர் வந்து நான் எத்தனை கொடுத்துருக்கணும் அது இருக்க எல்லா இடத்துலையுமே கரெக்டாக வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க உங்களோட இமேஜஸ் இருக்குது பதில் அதை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரே கிளிக்கில் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி யாருமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாலாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஈஸியான எடிட்டிங்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட
சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து நாங்கள் வந்து இந்த லாஸ்ட் இருக்குது பதில் இந்த குரூப் ஸோ அதுலேயும் கரெக்டாக வந்து இதே மாதிரி அந்த லேயரை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்டரை டச் பண்ணிக்கோங்க. ஸோ டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி லாஸ்ட் இமேஜ் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக தான் இதில் ஒரே இமேஜாக வந்து ஆட் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் இதில் வேறு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கட்டாதா ஸோ இந்த மேலே இருக்க புள்ளியை பிடிச்சி இழுத்தாலே ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வந்துடும். இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு கையாலே மூவ் பண்ணி இந்த ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணிங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.